போய் பார்க்கலாமா? புரியல. பிள்ளைங்க 2 பேரையும் ஸ்கூலில் விட்டுட்டு இன்றைக்கி தான் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம். ஸோ இப்படி ரஜினி வரதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு வெளியே போகலாமான்னு பிளான் பண்ணுறோம். எங்கே போகலாம்? எல்லாம் ஓப்பன் பண்ணது போய் பார்த்து வீடியோ போட்டுருந்தாங்க. நாங்கள் ஆமாம், பிரிட்ஜு போய் பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல. வாங்க எங்கள் கூட நீங்களும் தமிழ்நாட்டிலே ரொம்ப நீளமான அந்த மேம்பாலத்தை போய் பார்த்துட்டு வரலாம். ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூரில் இப்போ ரொம்பவே ஃபேமஸாக பேசக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ஜிடி நாயுடு பிரிட்ஜ் தாங்க. இது வந்து தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப நீளமான பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நீளம்ங்க. இது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கோயம்புத்தூர் மக்களாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது வந்து நிறைய நல்ல விஷயங்களுமே இருக்குங்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து நேற்று தான் பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் சார் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து எங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே இருந்து அதாவது நார்மலாக ஒரு இடத்துல காந்தி பார்க்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கேருந்து நாங்கள் ஏர்போர்ட் போனாலும் KMCH இந்த மாதிரி மெயின் ஏரியாக்கெலாம் போகணுன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகும். பட் இப்போ இந்த மேம்பாலம் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் 10 மினிட்ஸில் வந்து நாங்கள் வந்து போயிடுவோம். ரீசெண்டாக சொல்லணுன்னா நாங்கள் கொஞ்ச நாளாக பீலமேட்டில் ஒரு மெடிக்கல் செக்கப் போகிற மாதிரி இருந்தது. அதுக்கெலாம் போகணுன்னா எப்படி பார்த்தாலும் 45 மினிட்ஸ் ஆகும். பட் இப்போ இந்த மேம்பாலத்தில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 நிமிஷத்தில் நாங்கள் போயிடலாம். நாங்கள் டைம்லாம் செக் பண்ணி தான் போனோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ்னே சொல்லலாம். பட் இதில் என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 2 மேம்பாலத்தோட எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது உப்ளிப்பாளையம் ஒன்று, இன்னொன்று வந்து கோல்டு வின்ஸ் KMCH ஸ்டாப், இந்த எண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூட்டன் போடுறதுக்கான ஒரு பெண்ட் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி தான் அந்த யூட்டன் போடுற மாதிரி இருக்கும். அது வந்து இதோட ட்ராபேக்னு சொல்லலாம். மேபி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுனால, ஓப்பன் பண்ணிட்டதுனால அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ட்ராபேக். ஏன்னா அதுலேயே வந்து ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ஸோ அதோட ரூட்டை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணாங்கன்னா ரொம்பவே இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எதுக்காக இங்கே வந்து ஜிடி நாயுடுங்கிற பேர் வந்தது, யார் அந்த ஜிடி நாயுடு, அவங்களுக்கும் அந்த கோயம்புத்தூருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சதை ஜஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே சீரியஸாக இந்த பிரிட்ஜில் வந்து இந்த ஜிடி நாயுடு அப்படிங்கிறத நேம் இஷ்யூ வரப்போய் தான் அப்படி ஒருத்தர் இருந்திருக்காங்க, அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுது. எனக்கு இதை சொல்கிறதுக்கே கொஞ்சம் சேமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இதை பற்றி தெரியாமல் இருந்திருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஜிடி நாயுடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோபால்சாமி துரைசாமி நாயுடு அப்படிங்கிறத அதோட ஃபுல் ஃபார்ம். இவர் வந்து மார்ச்சில் தான் வந்து 1893 பிறந்தார். ஏன் இவருக்கு கோயம்புத்தூரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை பிறந்து எல்லாமே வந்து கோயம்புத்தூர் தாங்க. ஸோ அதனால தான் இவர் வந்து கோயம்புத்தூரில் இந்த அளவுக்கு வந்து பேசப்படுற ஒரு நபராக இருக்கார். ஆனால் எனக்குமே இதை பற்றி பெருசாக தெரியல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். சரி, அவரை பற்றி என்னன்னு சொல்லி பார்த்தலாம். அவர் வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டுங்க. அப்படி என்ன பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர்வாதிகாரம் படித்த ஹிட்லர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹிட்லரையே மீட் பண்ண ஒரே ஒரு தமிழன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இவர் தாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பாலிடெக்னிக் காலேஜ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணதும் இவர் தான். ஹோப்பில் இருக்கக்கூடிய ஜிடி காலேஜ் இதுதான். ஓகேவா? ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து பஸ்ஸை வாங்கி அது ஒரு 12 வருஷமாக இவரே வந்து ஓட்டியிருக்காரு. ஒரு நாள் கூட லீவ் இல்லாமல் ஓட்டியிருக்காரு. அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 2870 பேரை வேலைக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு பஸ்ஸை வாங்கினவர் கிட்டத்தட்ட 280 பஸ் வாங்குற அளவுக்கு முன்னேற்றத்தில் இருந்திருக்கிறாரு. அதோட அந்த 2870 பேரில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் தான். ஸோ ஆங்கிலேயரே ஃபஸ்ட்டு வேலைக்கு வச்ச ஒரே தமிழன் அப்படிங்கிறது வந்து இவரை தான் சேரும். தென் அது மட்டும் இல்லாமல் இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து நிறைய சயின்டிஸ்ட் ரிலேட்டடாக நிறைய கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது எல்லாமே வந்து இந்தியாவுக்கே நல்லா ஃப்ரீயாக போய் சேரணும் அப்படிங்கிறதான் இவரோட எய்ம்னே சொல்லலாம். ஆனால் பிரிட்டிஷ் நாட்டவர் வந்து அவ்வளோவா வந்து இவங்களோட கண்டுபிடிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இவர் கண்டுபிடிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண தான் செஞ்சாங்க. ஆனாலும் இவங்க வந்து நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பால் பென்சில், லோ காஸ்ட் ரேடியோ, லோ காஸ்ட் கிளாக்கு, கார்பன் பேப்பர்ஸ், ரிப்பன்னு சொல்லிட்டு நிறைய மிஷின்ஸ் வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துலையுமே நிறைய கொண்டு வந்தாங்க, நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாத்தங்காய் அப்படிங்கிற அந்த பழங்களில் வந்து கொட்டை இல்லாத மாதிரியும், ஆரஞ்சு அப்படிங்கிறதுல வந்து கொட்டை இல்லாத மாதிரியும். ஸோ நார்மலாக ஒரு சோளம் வந்து ஒரு சோளம் இல்லைன்னா 2 சோளம் இருக்கும். ஆனால் இவர் கண்டுபிடிச்ச இந்த செடியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 அந்த மாதிரி ஒரே டைமில் டைமில் வந்து நிறைய சோள கதிர்கள் இருக்கிற முடியும். அதெல்லாம் இவரோட கண்டுபிடிப்புகள்.
ஸோ அதெல்லாம் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். ஆனால் அது எதுவுமே வந்து பெருசாக வெளியே தெரியாத அளவுக்கே வந்து இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எதையுமே வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு வந்து செய்யலை. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அதுவும் கிடைக்கணும் அப்படிங்கிறதா இவரோட மைண்டே. ஸோ அது ரிலேட்டடாக நிறைய கஷ்டப்பட்டார். மெயினாக பார்த்தீங்கன்னா, இவர் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பஸ் தான் வச்சுருந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ அந்த பஸ்ஸில் வந்து பயணச்சீட்டு, அதாவது டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி ஒரு மிஷினை வந்து இவர் தான் கண்டுபிடிச்சிருந்தாரு. ஸோ நிறைய அப்படி இருக்குது. இந்த அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டிய தேவையில்லாமல் இருக்கணும்னு சொல்லி இந்த மோட்டர் ரேடியோக்கெலாம் வந்து நிறைய மிஷினை கண்டுபிடிச்சது இவர் தான். அதை வந்து அவரோட பஸ்லேயே வந்து அதை ட்ரை பண்ணியும் பார்த்துருக்காரு. ஸோ இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சவர் தான் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணினாருங்கிற விஷயத்தை பற்றி அதிகமாக பேசலை. அவரோட பேருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜாதி பெயரை வச்சுன பிரச்சனை மட்டும்தான் அதிகமாக பேசப்படுது. இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நான் எந்த ஒரு காஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ண விரும்பலை. பட் ஒன்று மட்டும், இவர் அந்த காலத்தில் அவ்வளோ விஷயத்த கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்ட். இவர் நினச்சிருந்தா எத்தனையோ கட்சியில் இருக்கவங்களோட சப்போர்ட் மூலியமா இவர் செய்கிற விஷயத்த ரொம்ப ஈஸியாக மக்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படியும் கூட இவர் பண்ணலை அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவோ இல்லை அந்த காஸ்ட் ரிலேட்டடாக பேசவோ நான் வரல. பட் சாதாரணமாக ஒரு கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்தவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கிறத கோயம்புத்தூரில் வளர்ந்த எனக்கே தெரியல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ நான் அதுக்கப்புறம் இந்த மேம்பால பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எனக்கே தோணுச்சு, யார் இவர் என்ன அப்படின்னு அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது இவ்வளோ பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. எக்ஸாக்ட்லி கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ஜிடி மியூசியம்னு சொல்லி கூட ஒன்று இருக்குது. நான் இது வரைக்கும் அது கூட போய் பார்த்தது கிடையாது. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம ஊர்லேயே இருந்து நம்மளே தெரிஞ்சுக்காமல் இருக்குமே. ஸோ நம்மள மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறக்காக தான் போட்டேன். ஸோ கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடோட மியூசியமும் இருக்குது. அதில் கார் மியூசியம், அவர் கண்டுபிடிச்ச சயின்டிஃபிக் மியூசியம், இது எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றுமே தனித்தனியாக பே பண்ணுற மாதிரியும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நான் அதுவுமே போய் உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது ஒன்று கேள்விப்பட்டேன், அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அதையும் நான் போய் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேம்பாலம் புதுசாக கட்டினாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து அவர் இருந்த காலத்தில் வந்து நிறைய வந்து கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் இருந்ததாமா. ஸோ அவங்களுக்குலாம் வீடு கட்டணும்னு சொல்லி அதுக்காக ஒரு 2 வருஷம் வந்து அந்த ஆட்சி புரிஞ்சவங்க வந்து நிறைய பிளான்லாம் பண்ணி ஃபைனலாக இவர்கிட்ட வீடு கட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காலையில் 6 மணிக்கு ஒரு வீடு கட்ட ட்ரை பண்ணவங்க அன்னைக்கு நைட்டு 8 to 9 மணிக்கு சுமார் ஒரு 11-12 மணி நேரத்துலேயும் ஒரு வீடை கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த வீடுமே இப்போ வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுவுமே நான் பார்த்து நெக்ஸ்ட் அதை பற்றின இவரோட கோயம்புத்தூரில் இவர் பண்ண சில விஷயங்களை பற்றின வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்பவே அதிசயமாக இருந்தது இதை பற்றி கேட்கும்போது. ஸோ இது எனக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இதுவே ஷேர் பண்ணிட்டேன். அட் சேம் நம்ம கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுவும் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மேம்பாலம் வந்தது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப டிராஃபிக்கான ஒரு டேஸ். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெளியில் போகிறதுக்கு. ஆக்சுவலாக இந்த மேம்பாலம் போடணும் அப்படிங்கிறத அறிவிப்பு வந்து ஏடிஎம்கேல தான் பண்ணினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஎம்கே அவங்க கட்சிக்கு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மேம்பால வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு இந்த சூப்பரான இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் ரொம்ப குயிக்காக வந்து ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. ஸோ இது வந்து மார்னிங்கை விட நைட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ஏன்னா நைட் லைட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்காமா. நான் வந்து பாப்பா ஸ்கூல் முடிஞ்சதுனால சும்மா அது ஒரு ஓரெலாம் பார்த்துட்டு வந்துடும். கண்டிப்பாக ஒரு டைம் நைட்டாவது போய் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக நாங்கள் இன்றைக்கி இந்த பிரிட்ஜை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 4 பிளேஸில் இது வந்து ஏறி இறங்குற மாதிரி இருக்குமாமா. ஸோ எங்கள் ஊர் பாலத்தை பார்க்காதவங்க இந்த வீடியோ மூலியமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். வெயில நல்லா அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சதுக்கு இந்த பிளேஸ் கோயம்புத்தூர் போய் கண்டிப்பாக தெரியும். பவர் ஹவுஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். கம்மங்கூழ்னா அது இங்கே தான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு பெஸ்ட்டு. ஸோ ஃபைனலாக இங்கே நாங்கள் போய் ஆளுக்கு ஒரு கம்மங்கூழை அடிச்சிட்டோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மங்கூழுக்கு ஒரு 10 விதமான சைட் டிஷ் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அட் சேம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும், பட்ஜெட் வைஸ் இருக்கும். ஸோ இதோட முடிச்சுட்டு கிளம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.